இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது மே மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேயர்களே, இந்த மே மாதம் 1/5/2024 முதல் நம்மளுக்கு மே மாதம் முழுவதுமே சுபம் சுபம் சுபம். ஒரே வார்த்தை சொல்லலாம், நல்லதே நடக்கும், நல்லதே நினை, நல்லதே செய் அப்படின்றமில்ல. நல்லதே நினை, நல்லதே செய், நல்லதே நடக்க போதுங்க. உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனை, இந்த கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகக்கூடிய காலம் இந்த தருணையா. இந்த மாதமே நம்மளுக்கு தொடக்கமே நன்றாக இருக்குதுயா. முதல் மாதத்திலே முதல் நாளே முதல் தேதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இடம்பெயர்ந்து காணப்படுவது பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. நல்லது ஒரு அமைப்பு நம்மளுக்கு சேரப்போகுது. மீனராசிகாரங்களின் மேல் தொட்டதெல்லாம் துலங்கும், கெட்டது விலகும், நல்லது நடக்கும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. பிரிவினை என்பது இனிமேல் கிடையாதுங்க. கணவன் மனைவியோ, கணவன் சார்ந்த விஷயங்களோ, பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களோ, இனிமேல் அவங்களுக்காக தொந்தரவோ, அவங்க கல்வி சிறந்த விஷயங்களாகட்டும், கல்வி பயில்கின்ற இடத்துலையாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் அவையெல்லாம் விலகக்கூடிய காலம். மாணவர்கள் ரொம்ப நல்ல உயர்ந்த மதிப்பு எடுக்கக்கூடிய காலம் ஐயா. இந்த காலம்லாம் கவர்மெண்ட்டே நம்மளுக்கு தத்தெடுத்து நம்ம படிப்பு செலவு ஏற்றுக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நல்லா இருக்குது ஐயா. இனிமேல் மீனராசிகாரங்க ஒவ்வொரு நாளும் வெற்றி 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 என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த ராகு பகவானும் கேது பகவானும் தேவையில்லாத விஷயங்களில் தேவையில்லாத இடத்துல நாம் போய் சேரக்கூடாது. அதாவது அடுத்தவனுடைய குடும்பத்தை பற்றி பேசக்கூடாது, அவங்க நம்ம இடத்துல வந்து நம்ம குடும்பத்தை பற்றி பேசக்கூடாது. இதில் பார்த்து கொண்டாலே போதுமானது. ஏன்னா ஜென்மத்தில் ராகு பகவான் கடந்து கொண்டிருக்கார், 7ஆம் இடத்துல கேது பகவான் கடந்துட்டுருக்கார் ஐயா. விரயத்திலே சனி பகவான் நம்ம 2ஆம் இடத்தையும் பார்த்துட்ருக்கார். எல்லாத்துக்கும் அவர் கட்டுக்குள்ளே தான் வச்சிட்ருக்கார். அதனால் இருக்கின்ற காலங்கள் அனைத்திலும் பெரிய முன்னேற்றம். குரு பகவான் 3ஆம் இடத்துல செல்லும்போது 7ஆம் இடத்துலையும் பார்வை பதியுது. நல்ல இடத்துல சுபர்களுடைய பார்வை பதியத்தால் நல்ல அமைப்பு, வெற்றி, உபஜயஸ்தானம் 9ஆம் இடத்துல பதியும்போது இன்னும் முன்னேற்றங்க. என்னென்ன பாக்கியம் கிடைக்கணும் உங்களுக்கு? எல்லாமே திருமணம் சார்ந்த விஷயங்களாகட்டும், குழந்தை பேராகட்டும், எல்லாமே நல்லதையே நடக்க போகுதுங்க. மனதுக்கு இதமான நினைவுகள், மனதுக்கு இதமான தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்ய போகிறாங்க. நம் தேவைகள் அனைத்தும் நல்லது செய்யறதுக்காகவும் நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காரு. பயப்படுற விஷயமே இல்லை. இனிமேல் பிரிவினை என்பது நம்ம வாழ்வில் கிடையாதையா. பயப்படுற விஷயமே கிடையாது. தேவைகள் அனைத்தும் மீனராசிகாரங்க இனிமேல் பூர்த்தி செய்திருவாங்க ஐயா. பணம் சார்ந்த விஷயமோ, பொருளோ, இடம் வாங்குறதுக்கோ கொள்றதுக்கோ நான் என்ன சொல்கிறது? மீனராசிக்காரங்க என்னென்னு சொல்லலாம்? எல்லாமே சுபம் என்று சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் லாபம் தரக்கூடிய விஷயங்கள் எது தொட்டாலும் லாபம். அதாவது திடீர்னு எதனா மார்க்கெட்டிங் எதனா பண்ணி பெரிய லெவலில் வர்றதுக்கு, ரியல் எஸ்டேட் பண்ணி நீங்கள் பெரிய லெவலில் வர்றதுக்கு, திடீர் அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமைய போதுங்க. இது எதிர்பார்த்திருந்த காவல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்க மீனராசிக்கார் யாராக இருப்பினும் இந்த முறை வேலையில் நம்மளுக்கு நல்ல ஒரு பர்மிட் சார்ந்த விஷயங்களோ, டெம்பரவரிலாம் கிடையாது, பர்மிட்டாக உங்களுக்கு பொசிஷன் உங்கள் வேலை அமைப்புகள்லாம் கிடைக்க போகுது. சூரியன் சார்ந்த விஷயங்கள், ஏன்னா ஒரே நேரத்தில் சூரியனும் உச்சம் பெற்று காணப்படுவதும் சுக்கிரன் உச்சம் பெற்று காணப்படுவது ஒரு நல்ல அமைப்பு. அதனிடத்திலும் 3ஆம் இடத்துல நம்மளை குரு பகவான் அமர்ந்திருக்கும்போது அவருடையவே சேர்ந்து இடம்பெயர்கின்றனர். 2ஆம் இடத்துல நம்மளுக்கு 15ஆம் தேதி வரைக்கும் நம்முடைய சூரிய பகவான் 2ஆம் வீட்டிலே தான் உச்சம் பெற்று காணப்படுகிறார் ஐயா. அந்த கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு, வேலை, கடன் பிரச்சனை, இதுக்கெல்லாம் தீர்க்கத்துக்கான இது ஒரு மருந்து என்றே எடுத்துக்கலாம். அந்த 2ஆம் இடத்துல சூரிய பகவான் உச்சம் பெற்றாலே பகை சார்ந்த விஷயங்கள், நோய் நொடிகள் விலகிறதுக்கான காலம். அதாவது குழந்தை பேர் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி தருவார் ஐயா. இந்த முறை நல்ல கிரகங்களுடைய வலுவான அமைப்பில் பெரிய லெவலுக்கு வருவாங்க. வீடு கட்டாதவர் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் இந்த முறை இவங்களுக்கு இந்த 3ஆம் மாதத்துல நம்மளுக்கு மே மாதத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. என்னென்ன பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணுமோ எல்லா பாக்கியத்தையும் கொடுக்க தான் போகிறார். அன்பு சார்ந்த விஷயங்களாகட்டும், அதாவது ஒரு திருமணம் முடிஞ்சிடுச்சுங்க, அடுத்த திருமணம் எனக்கு இருக்குதா இல்லையான்னு சொல்லக்கூடிய பாக்கியமெல்லாம் இப்போ இருக்குதுங்க. 2வது திருமணமும் உங்களுக்கு தேடி வரப்போது. எனக்கு டைவர்ஸ்லாம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க மறும் திருமணம் என்பது நம்மளுக்கு உண்டு. காதல் சம்பந்தப்பட்ட உறவுகள் இப்பொழுது அதிகரிக்கக்கூடிய காலம். காதல் விஷயத்தில் நம்மளுக்கு நல்லா இருக்க போதையா, நல்ல ஒரு ஹெல்ப் அப்படி தான் சொல்லலாம். மீனராசிக்கு திடீர் திருமண வாய்ப்புகள் இந்த மாதத்திலே நடக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்து சொல்ல முடியாது. திடீர் திருமணம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி தரப்போதுப்பா இந்த முறை. நல்ல அன்பு, நல்ல காதல் என்று சொல்லக்கூடிய, அதாவது தொட்டதெல்லாம் துலங்க போதுங்க. வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் அமைப்பு நல்லா இருக்குது. இடங்கடம் வாங்கி போட தான் போகிறோம், நம்ம வீடு கட்ட தான் போகிறோம் சார். கண்டிப்பாக இதெல்லாம் நடக்க போகுது. நல்ல ஒரு அமைப்பு
நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலங்களாக இந்த மீனராசிக்கு இருக்குது சாமி. கடன்லாம் இருக்க தான் செய்யும், வேறு வழி கிடையாது. அது கடன் பிரச்சனை கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் ஐயா. ஏன்னா கடன் சார்ந்த விஷயங்களோ பகவானுடைய பார்வை ஒவ்வொரு இடத்துலையும் பதியும் போது 2ஆம் இடத்துலையும் பதிஞ்சிருக்கு. சனி பகவானுடைய பார்வை எங்கெல்லாம் பதிதோ கடன் எல்லாமே கொடுத்துருவார். அவருடைய பார்வை 3ஆம் இடத்துல பதித்தால் அவர் என்னென்ன ஃபில்லப் பண்ணணுமோ அந்த இடத்துல எல்லாம் ஃபில்லப்பும் பண்ணிடுவார். அதனால் பிரச்சனை என்பது கிடையாது ஐயா. வரவும் செலவும் சேர்ந்தார் போல தான் நம் வாழ்க்கை முறையும் மாறிக்கொண்டே இருக்குதுல்ல, நம் வாழ்க்கை தத்துவம் அதே மாதிரி தான் இருக்கும். இனிமேல் வருகின்ற காலங்கள் மீனராசிக்கு பெரிய முன்னேற்றம். வண்டி வாகனங்கள் போக்குவரத்து என்று சொல்லக்கூடிய அமைப்பு, இரவு நேரம் பயணத்தை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. இரவு நேரம் பயணங்கள் மட்டும் வேண்டாம். ஆலயங்களை சீர்படுத்தக்கூடிய, அதாவது உழவார பணி என்று சொல்லக்கூடிய அமைப்பை நீங்கள் செய்து கொண்டு வந்தால், அதாவது பிரதோஷ நாள் வழிபாடை செய்ய செய்ய சனி பகவான் 7.5 சனி காலம் அல்லவா, அதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் சொல்கிறேன் நான். இந்த உழவார பணி செய்து வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனைகள் மாதந்தோறும் வருகின்ற 2 பிரதோஷம் தான் நீங்கள் எடுத்துங்க. அல்லது முருகப்பெருமான் ஆலயம் என்று சொல்லக்கூடிய அறுபடை வீடுகளை சென்று வந்தால் உங்கள் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலமாக அமையும். இந்த தீவினைகள் என்று சொல்லக்கூடியதுக்கு பழமுதிர் சோலைக்கு சென்று வாருங்கள். குழந்தை பேருக்கு பழனி முருகப்பெருமானை திருவருளை போய் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். கடன் பிரச்சனையாக இருந்தால் திருச்செந்தூர் சென்று வருங்க. திருமணமாகவில்லை என்றால் திருப்பரங்குன்றமும் திருத்தணியும் சென்று வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகும் சார். முயற்சியின் மேல் உங்களுக்கு எதுவுமே கிடையாதுங்க, வெற்றி தான். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் வெற்றி என்பது உறுதியாக இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த முறை நல்ல ஒரு பாக்கியம். எதை நினைக்கிறீங்களோ ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் கிடைச்சிடும், அதெல்லாம் கெட்டிடும், வாங்கிடுவீங்க, எல்லாத்தையும் செய்வீங்க. கடன் கண்டிப்பாக இருக்கும், அதை நான் எதுவும் சொல்ல முடியாது ஐயா. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வரவும், அந்த அரங்கநாத பெருமானை வணங்கி வரும் ஸ்ரீரங்கம் சென்று வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட விச்வேல் முருகனுக்கு அரகரோகர நம பார்வதி பதை அரகர மகாதேவாம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாய நம. இந்த இறைவன் நாமத்தை சொல்லி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.